மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் கவர்மெண்ட்ல இருந்து வரேன் சார். ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? சார்னு கூப்பிட்டேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தேனா? நீங்க என்ன பார்க்கல. பொதுவா அந்த நேரத்துல வீட்டுல பொம்பளைங்க தானே இருப்பாங்க. அதுவும் தப்பி தவறி ஆம்பளைங்க இருந்தாலும் வயசான கிழடு கட்டைங்க தானே இருக்கும். சாரி சார், உங்களை பார்த்தா வயசானவரா தெரியலையே சார். டை அடிச்சிருக்கீங்களா சார்? சச்சா, நோ திஸ் இஸ் ஒரிஜினல் ஹேர் யூ நோ. வயசெல்லாம் கூட பெருசா எதுவும் ஆகல, ரொம்ப கம்மி தான். என்ன, உங்களை விட ஒரு 2-3 வயசு கூட இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஆமா சார், பார்த்தாலே தெரியுது. ஓகே, கம் டு தி பாயிண்ட். உங்களுக்கு சாரதா இருப்பாருன்னு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஆஹா, இதை யோசிக்காம விட்டுட்டியே விமலா. அந்த அம்மா இவனை பூமர்னு சொல்லிச்சு. ஆளு பயங்கர ஷார்ப்பா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா சீட்டிங் பெருவழிங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. யா ரொம்ப கரெக்ட் சார். நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. அது ஒண்ணும் இல்ல சார், சிட்டில பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கல்ல சார். அத வச்சுதான் சார் அப்படி கூப்பிட்டேன். சாரை பார்த்தா ஐடி கம்பெனி எம்ப்ளாய் மாதிரி தெரியுது. ஐ ரைட் சார்? யா யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சார், சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். உட்கார்ந்து எழுதினாதான் சரியா வரும். உள்ள வரலாமா சார்? கரெக்ட் தான். பாவம், எத்தனை வீட்ல தான் வாசல்லே நின்னுட்டு எழுதுவீங்க. உள்ள போயிட்டு சாவகாசமா பேசிட்டு எழுதலாம். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. மேடம், உங்க ஐடி கார்டு கொஞ்சம் காட்டுறீங்களா? ஐடி கார்டா? அது ஒண்ணும் இல்ல, எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. போட்டோல வேற மாதிரி இருக்கீங்க, அதை விட நேர்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். இந்தாங்க. ஐயோ சாரி. ஐம் சாரி. சாரிங்க, வலிக்குதா? இல்ல சார், நானே எடுத்துறேன், இருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன டீடைல்லாம் வேணும்? டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, அதான் சொல்லிட்டேன். ஓ, தெரிஞ்ச டீடைல்ஸ் முதல்ல சொல்லுங்க சார், அப்புறமா நான் மத்தத வாங்கிக்கிறேன். சரி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ பாவம், வெயில்ல இப்படி வீடு விட ஏற விட்டாங்கல்ல. 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஜூஸ் கொடுத்து அவன் மனசுல இடத்தை பிடிச்சிடணும். சூப்பர், ஜூஸை போடுவான். நம்மள வேற எங்க இருக்கிற ஐடி ஆபீசர் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டா.
ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பர், அசத்திட்டோம். இதோ வரேன் செல்லம். ஓ, இங்க இருக்கீங்களா? என்னங்க மேடம், என்னாச்சு மேடம்? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த புத்தர் போட்டோ அழகா இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அது இருக்கட்டும் மேடம், ஜூஸ் எடுத்துக்கங்க. ஐயோ சாரி சார், ஜூஸ் வேண்டாம். ஏன் மேடம்? த்ரோட் ப்ராப்ளம் சார். காஃபி டீ இருந்தா பரவாயில்ல. ஓ ஓகே, 2 நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சோ கைண்ட் ஆஃப் யூ சார். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் நாம காஃபி குடிச்சிட்டு தான் பேசணும். நீங்க ஃபேனு கீழே உட்காருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே சார். யாரையுமே காணோம். இருந்தா இந்த ஆள் இப்படி வளைஞ்சிட்டு இருக்க மாட்டானே. ச்சே. மனோகரா, ஜோசியத்தை நம்பாம இருந்தியே பாத்தியா? வயசு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கா. உன் ஜாதகத்துல 2 கல்யாண யோகம் இருக்குன்னு அந்த ஜோசியம் சொன்னதுக்கு அவசரப்பட்டு அவனை ஓட ஓட விரட்டினியே. இப்ப புரியுதா உனக்கு? யோகம் தான் செல்லும் உனக்கு. இதோ வரேன் செல்லும், வந்துட்டே இருக்கேன். இந்த ரூம் மட்டும் பார்த்துட்டா வேலை முடிஞ்சது. மாமா, யாருங்க நீங்க? யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன், யார் நீங்க? நான் வந்து ஒரு சென்சஸ் எடுக்க. மாப்பிள வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப வசதியா போச்சு. மாமா, யார் இவங்க? இவங்க கவர்மெண்ட் ஆபீசர் மாப்பிள. மாமா, என்ன சொல்றீங்க? மாப்பிள ஏதோ சர்வே எடுக்க வந்திருக்காங்க மாப்பிள. ஆமா, அந்த ரூம் பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, போட்டோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா மேடம்? ஆமா. உங்க ஐடி கார்டை கொடுங்க. மாப்பிள, ஐடி கார்டெல்லாம் நான் அப்பவே வாங்கி செக் பண்ணிட்டேன். அவங்கள வாசல்ல வச்சு 2 கேள்வி கேட்டேன். மேடம் பாஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள விட்டேன். அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே முத கேள்வியா ஐடி கார்டை தான் கேட்டேன் நானு. ஐடி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உட்காரவே வச்சேன் அவங்கள. என்ன பண்றது இந்த காலத்துல, யாரதான் நம்புறது? மேடம், உங்க ஐடி கார்டை கொடுங்க. மாப்பிள, அதான் நான் பாத்துட்டேன்னு சொல்றேனே மாப்பிள. அண்ணே, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஐடி கார்டை கொடுங்க, கேக்குறாருல்ல. ஐயே மேடம் 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 இருங்க மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஐடி கார்டு தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாப்பிள, இவங்களோட ஐடி கார்டு. இப்போ சென்சஸ்லாம் எடுக்கிறதா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே. இது சாம்பிள் சர்வே சார். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல சில ஏரியால மட்டும்தான் சார் எடுக்கிறோம். மேடம்
டீ குடிச்சிட்டே பேசலாமே. மாப்பிள, உனக்கு டீ வேணுமா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரவா? கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமா இருக்கும். ஏய் 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 நில்லு. ஏய் இல்ல நில்லு. ஏய் இல்ல ஏய் புடிங்க. மாப்பிள புடிங்க மாப்பிள. புடிங்க அவள. ஆட்டோ போலாம் இல்ல போலாம் போலாம் சீக்கிரம். ஏய் ராஸ்கல், கையில மட்டும் கிடைச்சா உன் பல்ல உடைச்சிருவேன். எங்க பைக் எடுத்துட்டு வாங்க. அவ ஆட்டோல தானே போறா. போய் தொலையட்டும். இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யார சொல்றீங்க? வேற யாரு? அந்த ராஜேஸ்வரியோட வேலை தான். அவளுக்கு கடைசியா வந்த போன் ராஜேஸ்வரியோட தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? தப்பு தப்பா ஐடி கார்டு அடிச்சு வச்சிருக்கா. அத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. சாரி மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். யாரு என்னன்னு தெரியாம கண்டவங்கள இப்படியான வீட்ல விடுவீங்க? இல்லம்மா, விசாரிக்க தான் செஞ்சேன். நான் நிஜமாவே அவங்க கவர்மெண்ட் ஆபீசர் நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டேன். உங்களை நம்பி தானே அக்காவை விட்டுட்டு போயிருக்கோம். இப்படி அஜாக்கிரதையா இருந்தா என்ன பண்றதுன்னு? நாங்க மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும்? அவ என்ன ஐடியால வந்தானே புரியலையே. வேற எதுக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்பவே அவளுக்கு லேசா டவுட் வந்து விசாரிச்சிருக்கான்னு அம்மா சொன்னாங்கல்ல. அதான் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஸ்பை அனுப்பிச்சிருக்கா. மாமா, நீங்க என்னடா உட்கார வச்சு டீ குடுக்குறீங்க. ரொம்ப சூப்பர் மாமா. சாரி மாப்பிள, தப்புதான். நான் இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல. சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? பொறுப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல மாமா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.